பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து சமவெளி நாகரிகம் சார்ந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். அதாவது பொருட்கள் அது கிடைக்கப்பட்ட நகரங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், சங்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா நாகேஸ்வரில் பால்கோட் அப்படின்ற இடத்துல கிடச்சிருக்கு. நம்ம தலையில் பார்த்தீங்க அப்படின்னா சங்குக்கு மேலே தான் நாக்கு இருக்கும். சரியா, அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சங்கு நாகேஸ்வர். அடுத்து பாருங்கள், வைடூரியம் ஷார்ட்டுகை. அடுத்து கார்னலியன் மணி லோத்தலில் கிடச்சிருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வெயிட்டான சட்டை லோ ரேட்டு காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, வெயிட்டான சட்டை லோ ரேட்டு காரு. அப்போ வைடூரியம் ஷர்ட்டுகை, லோத்தலில் கிடைச்சது கார்னீலியன் மணி. அடுத்து பாருங்கள், ஸ்டீடைட் அப்படின்ற நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தானில் கிடச்சிருக்கு. அப்போ ஸ்டீடைட் அப்படின்ற நுரைக்கல், ராஜஸ்தான்றது பாலைவனமா, அப்போ அங்கே நடந்தால் நாக்கில் நுர தள்ளும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டீடைட் அப்படின்ற நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தானில் கிடச்சிருக்கு. ஸோ ராஜஸ்தான் பாலைவனன்றனால அங்கே செம்பில் தண்ணி கொடுப்பாங்க. அப்போ செம்பும் ராஜஸ்தான், ஓமன் இந்த ரெண்டு இதில் கிடச்சிருக்கு. அடுத்து முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரோரி செட் அப்படின்ற படிக்கல்ல தான் அவங்க கத்திகளை செஞ்சுருப்பாங்க. அப்போ ரோரி செட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு படிவுப்பாறை பாகிஸ்தானில் ரோரி அப்படின்ற பகுதியில் காணப்படுது. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செஞ்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த துணிகளும் அணிகலன்களும் அப்படின்ற டாப்பிக்கில் அணிகலன்கள் எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா கார்னீலியன், செம்பு, தங்கம். இந்த கார்னீலியன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வெம்மங்கோட்டை அகழாய்வில் கிடச்சிருக்கு. அப்போ துணிகளும் அணிகலன்களும்ன்ற டாப்பிக்கில் அணிகலன்கள் எதில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கார்னீலியன், செம்பு, தங்கம். இதுவே முத்திரைகள் எதில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்டீடைட், செம்பு, சுடுமண். சரியா, நம்ம பார்த்தோம்ல ஸ்டீடைட் நுரைக்கல், அது செம்பு, சுடுமண். இது மூணுலையும் கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், யூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த யூனிஃபார்ம் கல்வெட்டு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா சிந்து சமவெளி மக்களுக்கும் மெசபட்டோமியா, அதாவது மெசபட்டோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பை பற்றி குறிப்பிடுறதான் இந்த யூனிஃபார்ம் கல்வெட்டு. இதில் மெலுகா அப்படின்னு ஒரு சொல் இருக்கும். இந்த மெலுகா அப்படின்ற சொல் எதை குறிக்கும் அப்படின்னா சிந்து பகுதியை குறிக்கும். நன்றி.